எகிப்தியர்கள் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வராங்க. பல சிவிலைசேஷன் 2000, 3000 வருஷங்களா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வகையில எகிப்தியர்கள் 5000 வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்ந்துட்டு வராங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பல பிரமிடுகள் மண்ணுக்குள்ளேயே மூழ்கிடுச்சு. இப்ப இருக்கிற பிரமிடுகள் மட்டும் தான் மிச்சம் மீதி இருக்கு. அவங்க மறுபிறவி அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இறந்த ராஜா, ராணி அவங்க உடலோட சேர்த்து அம் தங்கம், வைரங்கள் போடுறது, அவங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் பொருள சேர்த்து, அவங்க இன்னொரு பிறவியில வந்து சந்தோஷமா வாழ்வாங்க. இன்னொரு உலகத்துல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. மண்ணுக்கு அடியில 2000 அடி கீழ ஒரு பெரிய சிட்டியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஒரு பெரிய மேசிவ் சிட்டி கிட்டத்தட்ட சென்னை, டெல்லி அந்த மாதிரியான சிட்டி வந்து அடியில இருந்திருக்கு. இன்னைக்கு உலகத்துல பல பிரமிடுகள் இருக்கு. சூடான், மெக்சிகோ, பெரு, சைனா, இந்தோனேஷியா, கிரீஸ் அப்படின்னு பல இடத்துல இருக்கு. ஆனா எதுவுமே மர்மமா இல்ல. இந்த எகிப்தியர் பிரமிடு மட்டும் தான் ரொம்ப மர்மமாவே இருக்கு. ஏன்னா, இது கட்டுறது அவ்வளோ சுலபம் இல்ல. மனிதர்களால இத கட்டவே முடியாதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற பல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கல்லோட எடையும் மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 5லேருந்து 10 டன் எடை வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாரி 3 மில்லியன் கற்களால வச்சு கட்டப்பட்டிருக்காங்க. எகிப்தியர் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா, எப்பயுமே எல்லாம் மொட்டையா தான் இருப்பாங்க. யாருக்கும் முடியே இருக்காது. பல வெயிலுக்கு இப்போ இதன் காரணமா அவங்க வந்து எப்பயுமே ஆணும் சரி, பெண்ணும் சரி மொட்டையா தான் இருப்பாங்க. அரச பரம்பரையில இருக்கவங்க மட்டும் விக்க வச்சுக்குவாங்க. அது அவங்களோட கௌரவமா அத பார்க்குறாங்க. போஸ்டல் சிஸ்டம் இப்போ இருக்கிற தபால் மாரி அந்த அந்த காலத்திலேயே தபால்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு குதிரை இந்த மாதிரி சாரட் வண்டிகள் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாடல், நடனம் இதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அப்புறம் செஸ் கேமி மாதிரி இப்போ இருக்கிற செஸ் கேம் மாரி அப்பயே அந்த பகடைக்காய வச்சு கேம் விளையாடுறது அந்த மாதிரியான இதுலேயும் விளையாண்டுருக்காங்க. கணிதத்தில் ஒரு பெரும் பங்கே அவங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கணிதத்தில் அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்புறம் நகைகளை வந்து அவங்க ஒரு ஆடம்பர பொருளாக மட்டும் பார்க்குறதில்ல. அதை தீய சக்தியை விரட்டுறதுக்காகவும் அதை பார்க்குறாங்க. அப்புறம் கடவுள் தோத்துன்னு ஒரு கடவுள் தான் அவங்க கும்பிட்றாங்க. அந்த தோத்துங்கிற கடவுள் தலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவையோட தலை மாதிரி இருக்கும். அதோட அழகு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். வேற ஒரு இதை சந்திக்கிறேன். பாய்.